ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் இந்த வீக் எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? பழனியோட ஒய்ஃபு பழனியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. சரவணன் அவங்க சண்டை போடுறத கேட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? சுகன்யா பழனியை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அதனால் பழனி நைட்டெல்லாம் தூங்காமல் அவஸ்தைப்பட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா காலையில் கடையில் போய் தூங்குறாரு. அதை பார்த்த பாண்டியன் அவரை பார்த்து திட்டுறாரு. இதுக்கு நடுவில் கதிரும் ராஜியும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ராஜி வாங்கின பர்ஸை கதிர் வேணான்னு சொல்லி அந்த பர்ஸை யூஸ் பண்ணுறாரு. அப்படியே பேசி பேசி கதிர் ராஜி லவ்வும் அப்படியே டெவலப் ஆகுது. அதுக்கப்புறமா சரவணன் பழனிக்கிட்ட என்ன சண்டைன்னு கேட்குறாரு. பழனி அதை சொல்ல முடியாமல் எப்படியோ சமாளிச்சிடுறாரு. சரவணனும் செந்திலும் பேசிக்கிறத பார்த்து பழனி ரொம்பவே ஃபீல் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் தங்கமயில் வெளியெல்லாம் சுற்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்கமயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாருமே ஃபீல் ஆகுறாங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் செந்திலை பற்றி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா மீனாவுடைய அப்பா மனசு மாறி செந்திலுக்கு அவரே கவர்மெண்ட் வேலை வாங்கி தர போகிறாருன்னு நினைக்கிறேன். மீனாவும் செந்திலும் மீனாவுடைய அப்பாவை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்க சொல்ல போலீஸ் சடனாக பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்து பாண்டியன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. போலீஸ் கதிர் எங்கன்னு கேட்குறாங்க. நகையும் பற்றியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனாவும் ராஜியும் ரொம்பவே பதறாங்க. கோமதி போய் ராஜிக்கிட்ட என்ன நகைன்னு கேட்குறாங்க. அப்போது மீனாவும் ராஜியும் கண்ணனை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு எபிசோட் இதை விட ரொம்ப அதிரடியாக இருக்க போகுது. கதிரும் ராஜியும் இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.